hentai வீடியோக்கு hentai ப்ளே பண்ணலாம். வைஃப் வீடியோக்கு எதை ப்ளே பண்றது? 施錠をしたとはいえこんな古い木の扉なんて簡単に破られるだろうな。Welcome to First Gen Otakus, First Generation Otakus, First Gen Otakus, whatever you want to call it. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வைஃபு கல்ச்சர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர்னா ஒரு whatever it is, let's make a video on it. ஹெண்டாய் பற்றி பண்ணிட்டோம், வைஃபு கல்ச்சர்லேயே பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு இதில் தான் பண்ணோம். திஸ் இஸ் கன் பி ஷார்ட் வீடியோ. இது அவ்வளோ பெருசாலாம் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் சின்னதாகவே பண்ணலாம். வாட் இட் இஸ், வாட் டஸ் இட் மீன் இந்த அனிமே கல்ச்சர், ஹவ் பேட் இட் இஸ் அப்படின்றத மட்டும் அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப வளவலன்னு இழுத்து இது இருக்கிறதையே திரும்ப சொல்லாமல் நீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். வைஃபு கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வேர் த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் ஆக்சுவலி. திரும்பவும் we have to blame the westerners for it. Again, blaming the westerners is our favorite hobby. 80s திரும்பவும் குளோபலைசேஷன் ஆஃப் ஹெண்டாய் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது குளோபலைசேஷன் ஆஃப் அனிமேவும் நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில வார்த்தைகள் இருக்குது. ஒட்டாக்கு, சென்பாய், கவாய், சென்சே, அது மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது. சேம் திங் 80s 90sலேயே இந்த வார்த்தையெல்லாம் யூஎஸ் பக்கம் போயிடுது. அந்த வார்த்தையெல்லாம் அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டாக்குன்ற வார்த்தையும் ஹெண்டாயின்ற வார்த்தை மாதிரி தான். சம்டைம்ஸ் வில் வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸில் பார்க்கும்போது யூஆர் அ நர்ட், ஹீஸ் அ நர்ட், ஹீஸ் அ கீக் அப்படின்னு வந்து டெரகேட்டரியாகவும் பேசுவாங்க. ஐ எம் அ நர்ட் அப்படின்னு ஒரு நார்மலாகவும் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் ஒட்டாக்குன்றது ஜப்பானில். இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஆஸ் அ டெரகேட்டரி டேர்ம். பட் நம்ம தான் அதை சுகர் கோட் பண்ணி ஒரு இது பண்ணி, நான் அனிமே பார்க்குற ஒரு ஆள், அனிமே பார்க்குறவன், ஜாப்பனீஸ் கல்ச்சர் பிடிச்சவெல்லாம் ஒட்டாக்கு அப்படின்னு ஒரு சுகர் கோட் பண்ணி ஒரு இதில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பிரபலியம் அடையும் போது ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் மாதிரி தான். அதாவது எப்படின்னா, இப்போ இங்கேருந்து யூஎஸ்க்கு அந்த வார்த்தைகள்லாம் போன மாதிரி ஜப்பானில் அப்போ ஒய்ஃப்க்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா கனாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கனாய் விச் மீன்ஸ் லேடி ஆஃப் த ஹவுஸ் இன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வார்த்தைக்கு லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க அப்படின்றத சொல்கிறதுனால லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப ஜென்ரலாக யூனிவர்சலாக ஒரு டேர்ம் வேணும் அப்படின்றனால தே borrowed it from இங்கிலீஷ். வைஃப் அப்படின்ற வார்த்தையை எடுத்து வைஃபு அப்படின்னு இங்கிலீஷில் இருந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது நான் ரொம்ப நார்மல் வார்த்தையாக தான் இருந்தது. எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வார்த்தையாக தான் இருந்தது. அன்டில் ஏர்லி 2000s அசுமா டாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே வருது. அதில் மிஸ்டர் கிமுரா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஒரு எபிசோடில் வருவார். வந்துட்டு அவர் நோட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். வந்து நோட் வைக்கும்போது அந்த ஃபோட்டோ மட்டும் கீழே விழுகும். ஸ்கூலில் டீச்சராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், திஸ் இஸ் மை வைஃபு அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த திஸ் இஸ் மை வைஃபு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அந்த 2000 மிட் 2000s அந்த லேட் 2000s வந்து பூமாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே இது ஏன் ஒய்ஃபு, இது ஏன் ஒய்ஃபு, இது ஏன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. My wife. வாட் டஸ் இட் மீன் இந்த அனிமே கல்ச்சர் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சோல்மேட் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். அனிமேல ஃபீச்சர்ஸ் பார்க்க முடியாது, இட் இஸ் எல்லாமே பிக் பூபா தான். மற்றபடி அதாவது இந்த பொண்ணு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி என்னை பார்த்துக்கணும், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு அனிமே கேரக்டர் கிட்ட பார்த்து இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஷீ இஸ் லைக் மை ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கிறது தான் வைஃபு அப்படின்னு பேசிக்காக சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்களை வந்து எல்லாருமே ஒரு மாதிரியாக, அதாவது எப்படின்னா, இருக்கிற பொண்ணை பார்த்தாலே காஜின்னு சொல்கிற ஊரில் இல்லாத பொண்ணை பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க. ஸ்டில் அந்தளவுக்கு இந்த உலகம் இன்னும் ப்ரொக்ரெசிவ் ஆகலை. அதுதான் எனக்கு தோணுது. பரீஸ்லாம் இருக்காங்க, தே எக்ஸிஸ்ட். பட் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படின்னா, ரியல் லைஃப் உமனே எனக்கு வேணாம், ரியல் லைஃப்பில் யாருமே எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் இந்த ஒய்ஃபு எனக்கு போதும், ஷீ கேன் ஃபிக்ஸ் மீ அப்படின்ற, லிட்டரலி ஷீ கேன் ஃபிக்ஸ் மீ மோடில் தான் இருப்பானுங்க. அந்த மாதிரி இருக்கிறத தான் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பொண்ணுங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, ஹஸ்பண்டோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் அது மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது இல்லை. பிகாஸ் we don't see many anime fans, anime girl fans, I guess. பார்க்குறோம், பட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஸ்டில் அந்த விஷயம் இட் இஸ் நாட் ஆஸ் பாப்புலர் ஆஸ் வைஃபு. அந்த மாதிரி தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் இட், வைஃபு அப்படியே ஆப்போசிட்டில் தூக்கி போட்டிங்கன்னா அதுதான் ஹஸ்பண்டோம், அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will have body pillows, they will have resins, they will have figurines, they will have customized sex dolls, I guess. தெரில, அது மாதிரிலாம் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, they will fight about வைஃபு வார்ஸ். வைஃப் it is not even called வைஃபு ஃபைட், it is called வைஃபு வார்ஸ். ஏன்னா நிறைய ஃபேண்டம் வந்துருச்சு. இப்போ முன்னாடியை விட இப்போ நிறைய அனிமேஸ் இருக்குது, எக்கச்சக்கமான அனிமேஸ் இருக்குது. ஸோ அதனால நான் ஒரு அனிமேல ஒரு பொண்ணை பார்த்து இதான் என்னோட வைஃபுன்னு சொல்கிறேன், என்னோட ஃப்ரெண்டும் அதே பொண்ணை பார்த்து இதுதான் என்னோட வைஃபுன்னு சொல்கிறாங்கன்னா ஏன் எப்படி நீ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சண்டைகள்லாம் வருது. ஐ நோ இட் சீம்ஸ் அப்சர்ட், பட் தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ்.
என்னோட ஆளை எப்போ நீ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சண்டையெல்லாம் நிறையா வரும். நீங்கள் ஆன்லைன் ஃபோரம் பார்த்தீங்கன்னா ஃபோரம்ஸில் அவ்வளோ சண்டை போடுவானுங்க. ஹவு கேன் யூ டூ திஸ், ஹவு கேன் யூ டூ தட், திஸ் இஸ் மை கேர்ள் அப்படின்லாம் அவ்வளோ சண்டை போடுவானுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் ஃபிக்ஷனல் அப்படின்றனால ஐ கேன் கிரியேட் அ பர்ஃபெக்ட் கேர்ள் தட் ஐ வாண்ட். இப்போ நான் ஒரு அனிமே எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிளான ஒரு கிரவுண்டட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர்ஜுன் ரெட்டி படத்தை சொல்லலாம். அந்த படத்தில் அவர் வந்து படிப்புலேயும் எக்ஸல் பண்ணுவாராம், ட்ரக்ஸும் வச்சுக்குவாராம், பொண்ணுங்களையும் பார்ப்பாராம், நல்ல டாக்டராகவும் இருப்பாராம், எல்லாமே பண்ணுவாராம். அதாவது ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியலைஸ் பண்ணுற, ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான கேரக்டர் உருவாக்கி அப்படி வச்ச மாதிரி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் ஷி வில் பி பர்ஃபெக்ட், பீப்புள் வில் லைக் ஹர் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன்னா நான் அதை மேக் பண்ணி நாங்கள் வைக்கலாம். தட் இஸ் கால்டு வைஃபு பெயிட். ஏன்னா அதை வெயிட் பண்ணி இந்த கேரக்டரை ஒய்ஃபுன்னு சொல்லியே மார்க்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் தட் கேன் ஹேப்பன் டூ. இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதிலே வந்து ஒய்ஃபு பெஸ்ட் கேர்ள்னு ஒரு விஷயம் இருக்குது. பாய் பெஸ்டி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு இப்போ கொஞ்சம் மீமில் கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஒன் மேன்ஸ் கிரிஞ்சு இஸ் அனதர் மேன்ஸ் குட் திங். கிரிஞ்சு சப்ஜெக்டிவ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் அந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டும் இதில் இருக்குது. வைஃபு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா the girl that you want to marry, the girl that you see as your significant other அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் கேர்ள் இஸ் someone who you just like. அதாவது அந்த பொண்ணுக்கு நல்ல கேரக்டர் இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு நல்ல பேக் ஸ்டோரி இருக்கலாம், she is a good ஃபைட்டராக இருக்கலாம், she can be anyone. அது மாதிரி இருக்க பொண்ணு தான் பெஸ்ட் கேர்ள். பெஸ்ட் கேர்ள்ன்ற வார்த்தை வந்து இட் கோஸ் ப்ராடர் than the வைஃபு வந்து நீங்கள் அந்த பொண்ணு எனக்கு வர ஐடியல் கேர்ள் இப்படி தான் இருக்கணும், she is my type அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் நினைக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு புட் இட் இன் அ நட்ஷெல், பட் தட் இஸ் ஹவ் இட் இஸ். பெஸ்ட் கேர்ள்ஸ் வந்து அந்த அனிமேக்கு ஒரு நல்ல கேரக்டர், தே மேக்ஸ் த ஸ்டேட்மெண்ட் ஃபார் த அனிமே அப்படின்னு சொல்லலாம். பட் அவுட் ஆஃப் த அனிமே தே ஆர் நாட் யுவர் வைஃப். வைஃப் இஸ் சம்மன் ஹூ கம்ஸ் அவுட் ஆஃப் த அனிமே, ஹூ யூ மேக் as your girlfriend, who you make your wife. அது மாதிரிலாம் தட் இஸ் வாட் கால்ட் அ பெஸ்ட் கேர்ள் அண்ட் வைஃபு. பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, வைஃபு எல்லாமே இருக்குது. பட் இது எங்கே வெஸ்ட் ஆகுது அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஃபெக்ஷன், ரைட்? அஃபெக்ஷனில் தான் நீங்கள் அந்த கேரக்டர் மேலே ஒரு யூ வில் ஃபால் இன் லவ் வித் த கேரக்டர், யூ வில் டூ தட் திங்ஸ். இப்போ அஃபெக்ஷன்ன்ற ஒரு விஷயம் அப்சஷனாக மாறுதோ அங்கே தான் வேர்ஸ் ஆகுது. எல்லா விஷயமுமே அப்படி தான் நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயமுமே அஃபெக்ஷன் இருக்கலாம், பட் when it turns into obsession, it will turn into a toxic thing, whatever it is. Same thing for this. Because நீங்கள் முன்னாடி உள்ள அனிமேலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேட்ரியார்க்கலாக தான் இருக்கும். அதாவது விமன் கேரக்டர்ஸ் வந்து இப்போ இருக்க அனிமேல கொஞ்சம் பரவாயில்ல, பட் முன்னாடி இருக்கும்போது இதர் அந்த பொண்ணு காஜி பெண்மணியாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அதாவது ஹினாட்டா மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க, அப்படி இல்லைனா ஒரு பேடாஸ் எமோஷன்லெஸ் ஃபைட்டர், மூஞ்சியில் எமோஷனே இருக்காது, பட் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு மல்டிஃபேசட்டட் கேரக்டர் இருக்காது, ஒரு காம்ப்ளெக்ஸ் எமோஷன் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்காது. they will just be like blindly following the guy or just exist, அவ்வளோதான். அதுவுமே வந்து மெயின் கேரக்டராக இருந்தால் மட்டும்தான். இப்போ ஹினாட்டாவே ஒரு சைடு கேரக்டர், ஆல்ரெடி சைடு கேரக்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. மெயின் கேரக்டராக இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சமாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது தான் ஒன்று சூஸ் பண்ணணும். பட் எதுலேயுமே நீங்கள் போக முடியாது. பட் சைடு கேரக்டராக இருந்தால் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நருட்டோவே எடுத்துக்கோங்களேன். நருட்டோ நிஞ்சா ஸ்டார்ம் கேம் ஆடினீங்கன்னா குஷினா கையில் பேன் வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹவு செக்ஸிஸ்ட் இட் இஸ். எனக்கு சிரிப்பு வருது, பட் ஹவு செக்ஸிஸ்ட் இட் இஸ், ஹவு செக்ஸிஸ்ட் இட் லுக்ஸ். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு இட்ஸ் அன் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பவும் கிரவுண்டடாக வரணும்னா, ஹிந்தி படத்தை பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படத்தில் கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பேலஸில் தான் கல்யாணம் பண்ணுவானுங்க. மாப்பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்கள் இது பண்ணணும்னு தே வில் ட்ரை டு ஷவ் இட் டவுன் அவர் த்ரோட். புரியுதா? அந்த மாதிரி இருக்கும். அதனாலே என்ன ஆகும்னா, இப்போ ஒய்ஃபு கல்ச்சரில் இருக்கவனுங்க தே வில் செட் ஏ ஸ்டாண்டர்ட் டு அக்கார்டிங் டு தர் வைஃபூஸ், ரைட்? அதுக்கப்புறம் வந்து அவங்க ரியல் லைஃப்க்கு வந்தாங்கன்னா எந்த பொண்ணுமே அப்படி இருக்க மாட்டாங்க. தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ஸோ தேல் ஹேவ் அ ஹார்ட் டைம் அக்செப்டிங் இட். அவங்களுக்கு ரியல் லைஃப்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிடைச்சாலும் ஷீ இஸ் நாட் லைக் தட், ஷீ இஸ் நாட் லைக் தட், ஷீ இஸ் நாட் லைக் தட்னு விட்டுருவானுங்க. யூ நீட் சம் ரியாலிட்டி செக் விச் they don't have. Basically what I'm saying is anime girls are a caricature of a perfect woman. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தட் இஸ் ஹவ் இட் இஸ். அந்த மாதிரி மாறி கேரிகேச்சர் ஆஃப் அ பெர்ஃபெக்ட் உமன் சொல்லும்போது ஐம் ரிமெம்பரிங் அனதர் திங். கல்யாணம் கூட பண்ணுவானுங்கடா அப்படின்னு திட்டுறது ஓகே, பட் கல்யாணமே பண்ண ஒருத்தர் இருக்காரு. தேர் இஸ் அ ஜாப்பனீஸ் மேன் நேம்டு ஹிரோயிகோ கோண்டோ, அகிஹிரோ கோண்டோ சம்திங். அகிஹிரோ கோண்டோவோ ஹிரோயிகோ அராக்கி, அவர் ஜோஜோ ரைட்டரு. அகிஹிகோ கோண்டோ அவர் வந்து ஹட்சுனே மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப் சிங்கர். அது அனிமே கேரக்டர் கிடையாது, பட் அது ஒரு 2D கேரக்டர் தான். ஒரு ஏஐ வோக்கல் வச்சு அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணி ஜாப்பனீஸ் டிவியில் சும்மா ஏதோ பாடுவாங்க போல். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே ஹி ஃபெல் இன் லவ் வித் இட். நம்ம 2018 கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஃபிக்டோ செக்ஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டேர்ம் காயின் பண்ணுறாங்க.
எத்தனை தாண்டா வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் இருக்கும். ஃபிக்டோசெக்சுவல் அப்படின்னு ஒரு டேர்ம் காயின் பண்ணி இந்த மாதிரியான லவ் பண்ணுற ஒருத்தருக்கு மக்களுக்கு டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணாமல் போராடுறது தான் அவருடைய வேலையாக இருக்குது. எல்ஜிபிடி கொடியில் அவருக்கும் ஒரு இடம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதில் இந்த மாதிரி அவர் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு தான் இவர் வந்து டஃப் டைம்ஸ் வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பிகாஸ் நிறையா புல்லிங் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க டஃப் டைம்ஸ்லேருந்து காப்பாற்றினாங்க. நான் சொல்லலை, ஷி கேன் ஃபிக்ஸ் மீ திங், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. He couldn't legally register this marriage in Japan because Japanese law prohibits marriage to fictional characters அப்படின்றனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு மேரேஜ் இடத்துக்கு போய் இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் மேரேஜஸ், அன்கன்வென்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸா what do they call it, அந்த மாதிரி மேரேஜஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துல போய் தான் அவர் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் இருக்கார். அவர் ஒரு ஃபோரம் க்ரியேட் பண்ணி ஃபிக்டோசெக்சுவல் அசோசியேஷன் ஒன்று வச்சு இன்னமும் அது போயிட்டு தான் இருக்குது. வெளிலவே போகாமல் they don't meet outside women. As I said, even if they meet outside women, they will have unrealistic expectation beforehand. அதனால they won't feel satisfied. They will be introverts. They won't find a way to communicate with the other person. ஏன்னா இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் அவங்கள்ட்ட பேச போகிறது இல்லை. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, பாடிக்குள்ளே வச்சு இப்படி படுக்க வச்சேன்னா she will just lay down, but the real women won't, right? ஸோ அதனால they won't find a relationship. That is how bad it is. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. this just seems as an easy option to them. அதனால they will just go to this. நான் போய் பேசி டேட் பண்ணி அது பண்ணி அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சி நான் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஃபிக்ஷனல் கேரக்டர் நான் எனக்கு பிடிச்சா போதும், நான் பாடிக்குள்ளே வாங்கி கட்டி பிடிச்சிட்டே படுத்துக்கிறேன். திஸ் சீம்ஸ் ஈஸி, ரைட்? அது அவ்வளோதான். அது மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. ஸ்பீக்கிங் அபவுட் வைஃபூஸ், இதெல்லாம் விட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு சோக கதை. இது வந்து ஜப்பானில் அனிமே கேரக்டர்ஸ் இருக்கனால அங்கே பண்ணுறாங்க. பட் வெளியிலையும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நம்மலாம் ஒய்ஃபுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவ்வளோ சீரியஸாலாம் சொல்ல மாட்டோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இப்போது ஒன் பீஸில் போவா ஹேங்காக் பிடிச்சிருக்காங்க, அவன் என்னோட ஒய்ஃபோட, அவ்வளோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். பட் வி டோன்ட் டேக் இட் தட் சீரியஸ்லி, ரைட்? அது மாதிரி இது வந்து இந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. there are two extremes to it. அதை விட்டுருங்க. we are speaking about popular waifus right now. வைஃபூஸில் இப்போது நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டோம். கொஞ்சம் பாப்புலரான வைஃபூஸ், உங்களுக்கு எந்த ஒய்ஃபு பிடிக்கும்னு ப்ளீஸ் கமெண்ட் அபவுட் இட். உங்களுக்கு ஒய்ஃபுன்னு ஒரு கேரக்டர் இருக்கா? நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு பெஸ்ட் கேர்ள்ஸ் இருக்காங்களா? ப்ளீஸ் கமெண்ட் அபவுட் இட். ஏன்னா that will be fun, I guess. அதனால் ப்ளீஸ் கமெண்ட் அபவுட் இட். லெட் மீ. போன வீடியோவில் வந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் ஒரு லிஸ்ட்டோட வந்திருக்கேன். இது என்ன லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலர் வைஃபூஸ் தான், பெருசாக வேறு எந்த லிஸ்ட்டும் இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் இதில் சில அனிமேஸ் நான் பார்க்கல. குவிண்டெசென்ஷியல் குவிண்டப்ளெட்ஸ், ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் பார்த்துட்டேன். மை ட்ரெஸ் அப் டார்லிங், அது மாதிரி அனிமேஸ்லாம் நான் பார்க்கல. ஸோ அந்த பேர்லாம் இருக்கனால ஐ குடன்ட் மெமரைஸ். அதனால இட்டு சோக்கோ கோமிகான் கம்யூனிகேட்டில் வருவாங்க. மீக்கு நாக்கனோ ஃப்ரம் குவிண்டெசென்ஷியல் குவிண்டப்ளெட்ஸ், ஐ டோன்ட் நோ த கேரக்டர். ரெம் த ஓகர் மேட் ஃப்ரம் RE0, அந்த கேரக்டர். இதில் வாரியர் ஒய்ஃபு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. வாரியர் ஒய்ஃபுனா நல்லா சண்டை போடுறவங்க. நான் சொல்லும் போதே உங்களுக்கு சில கேரக்டர் மைண்டுக்கு வந்திருக்கும். எர்சா ஸ்கார்லெட் ஃப்ரம் ஃபேரி டெய்ல், மிகாசா ஆக்கர்மேன் ஃப்ரம் அட்டாக் ஆன் டைட்டன், ருக்கியா குச்சிக்கி ஃப்ரம் ப்ளீச் நான் ஒரு ஹாஃப் வே பார்த்துட்ருக்கேன். முடிச்சுட்டு அதை பற்றி பேசலாம். பிளாட் ஆர் மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ப்ளீச்சை பற்றி ஏன் பேசல, நான் பார்க்கல. டோரு ஹோண்டா ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, டோரு ஹோண்டா. யோரிச்சி ஷிஹோயின் ஃப்ரம் ப்ளீச் அண்ட் மரீன் கிட்டகாவா ஃப்ரம் மை ட்ரெஸ் அப் டார்லிங். இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. டு நேம் மைன், நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா போவா ஹேங்காக் வச்சுக்கோங்களேன். போவா ஹேங்காக் இப்போதைக்கு எனக்கு மைண்டில் இருக்குது போவா ஹேங்காக் தான். நான் ஏமாட்டோன்னு சொல்லுவேன், நீங்கள் அது மேல்னு சொல்லி வருவீங்க. பட் இஸ் பயாலஜிக்கலி ஃபீமேல்னு ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆமாம், அந்த மாதிரி சண்டைக்குள்ளே நம்ம போக வேணாம். வில் ஜஸ்ட் கை குலுக்கி நான் அந்த குலுக்கி இல்லை, வில் ஜஸ்ட் ஷேக் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒய்ஃபு இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் பிக் பூபர்ஸ் அண்ட் பிக் ஆசஸ். இட் இஸ் மோர் டு சம் பீப்புள். சில பேர் அதை ஒய்ஃபாக கன்சிடர் பண்ணுறாங்க, சில பேருக்கு அது சேக்ரடான திங். ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் மேக் ஃபன் அபவுட் இட். LGBTQ கொடியில் அடுத்த மாதம் ப்ரைடு மந்த் வருது. கொடியில் 7வது கலரோட 8வது கலரும் அதை ஒரு கலர் சேர்க்குறோம். ஃபிக்டோசெக்சுவலாக மேட்ரு ஆக்குறோம். அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது எந்த வீடியோலையும் சொல்கிறதில்ல, எல்லா வீடியோலையும் மறந்துடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் நிறையா பண்ணுங்கள். உங்கள் ஒய்ஃபு யாருன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரைட் ரிப்ளை டு யூ ஆல்.